குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, என்னுடைய இந்த ஜோதிட வளர்ச்சிக்கு அறிந்தோ அறியாமலோ காரணமாக இருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மொட்டையடித்தல் பரிகாரம். இது என்னங்க சார், இது ஒரு பரிகாரம்? மொட்டையடித்தல்லாம் ஒரு பரிகாரமா? சரி, எத்தனை பேர் மொட்டையடிக்க தயாராகிறீங்கன்னு ரெடி பண்ணிக்கோங்க. பெண்கள் பூமுடி கொடுத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. இந்த மொட்டையடித்தல் பரிகாரம் என்ன சார், இது ஒரு வினோதமான பரிகாரமாக இருக்குது. இந்த பரிகாரம் எதுக்கு சார் பண்ணணும், யார் சார் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி பல நபர்களுக்கு இருக்கும். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா மொட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏன் சார் அடிக்கடி மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை, உடம்புல ஒரு பிரச்சனை. ஒரு டைம் போய் நான் பழனிப்பழம் போய் மொட்டை அடித்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மொட்டை அடித்தா நல்லா தான் இருக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு அடிச்சுட்டு இருக்கிறேன் சார், பரவாயில்ல மொட்டை அடிக்கடி நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஒரு சில பேர் நான் மொட்டை அடித்தேங்க சார், மொட்டை அடிச்சதுக்கப்புறம் லைஃபே போச்சுங்க சார், இப்படி சொல்கிறவங்களும் உண்டு. அப்போ இந்த மொட்டை அடித்தல் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் முதல்ல பண்ணுற பரிகாரம் என்ன தெரியுங்களா? மொட்டை அடித்தல் பரிகாரம் தான். அதாவது குழந்தை பிறந்து ஒரு குழந்தைக்கு முதலில் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம், குலதெய்வம் கோயில் போய் என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடிப்பாங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய முதல் பரிகாரம் கேதுவிற்கு, இரண்டாவது பரிகாரம் ராகுவிற்கு. ஒரு மனுஷன் ஃபஸ்ட்டு செய்கிற பரிகாரமே கேதுவுக்கு தான், இல்லையா? ஏன்? முடி. கேது முடி. அப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு முடி வளர்ந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? மொட்டை அடிக்கிறோம். இது எதுக்கு தெரியுங்களா? அம்மா வழியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அம்மா வழியாக வருகின்ற கர்மாக்கள், அம்மா வழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வழியாக வரக்கூடிய எப்படிப்பட்ட கர்மவினை தோஷங்களாக இருந்தாலும் மொட்டை அடித்தால் சரியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் முதல்ல என்ன பண்ணாங்க? மொட்டை எடுத்தல் பரிகாரத்தை வச்சுருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்கன்னா காது குத்துறாங்க. ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறாங்க. அப்போ நம்முடைய உடம்புல விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டைகளும் யார் காரணம்னா ராகு தான் காரணம். ரெண்டாவது செய்யக்கூடிய அந்த காது குத்துதல் பரிகாரம் அப்படிங்கிறது ராகுவிற்காக, உங்கள் தந்தை வழி முன்னோர்கள் செய்த கர்மவினை தோஷம் விலகுவதற்காக. முன்னோர்கள் என்ன சாதாரண ஆட்களா? ஒரு பரிகாரத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு முதல்ல மொட்டையெடுத்தல் பரிகாரம் செய்கிறாங்க. நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பல கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப கடுமையான பிரச்சனை இருக்கும். அப்போ அந்த மொட்டையடித்தல் பரிகாரம் அப்படிங்கிறது அவரை கண்டிப்பாக சேவ் பண்ணும். யார் எப்போது மொட்டை அடிக்கணும்? 12 லக்கணத்துக்குமே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 12 லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம். எப்பவுமே யார் மொட்டை அடிக்கணும், எந்த காலகட்டத்தில் யார் மொட்டை அடிக்கணும், 2 விஷயம் இருக்குது. எப்போவுமே மொட்டை அடிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும். இப்போ மேஷ லக்கணம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க. 100% வேலை செய்யும். 10% 20%லாம் கிடையாதுங்க, 100% வேலை செய்யும். இது சொல்லி பல நபர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு மேஷ லக்கண ஜாதகர்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மொட்டையடித்தல் பரிகாரத்தை செய்வதற்கென்று 3 ராசிகள் இருக்கிறது. தியாகம் செய்வதற்கென்று 3 ராசிகள் இருக்குது. எல்லாருமே மொட்டையடிச்சிட முடியாது. எல்லாமே பிரபஞ்ச தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். நாம் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் வரல. இந்த 12 ராசிகளில் தியாகத்தை சொல்லக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராசிகள் இருக்கு. அது என்னங்க சார் தியாகத்தை சொல்லக்கூடிய ராசிகள் தெரியுங்களா? தியாகத்தை சொல்லக்கூடிய ராசிகள், மோட்சத்தை சொல்லக்கூடிய ராசிகள் தான் தியாகத்தை சொல்லக்கூடிய ராசிகள். இப்போ மோட்ச ராசிகள் எதுங்க? கடகம், விருச்சிகம், மீனம். இந்த ராசியில் கிரகம் இருப்பவர்கள் மொட்டை அடிப்பதற்கு தயாராகிக்கலாம். ஆனால் எல்லாரும் எல்லா காலத்திலையும் அடிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கு. இப்போது
ஒரு ஜாதகருக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேங்க, 3 லக்கணக்காரங்க முதல்ல கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எந்தெந்த லக்கணக்காரங்க? மோட்ச லக்கணக்காரங்க. மோட்ச லக்கணம் எதுங்க? கடகம், விருச்சிகம், மீனம். எப்பவுமே இந்த கடக லக்கணக்காரங்களாகட்டும், விருச்சிக லக்கணக்காரங்களாகட்டும், மீன லக்கணக்காரங்களாகட்டும், இவங்க வந்து கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அந்த பலன் கிடைக்கிறது கஷ்டம். நிறைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், கடவுள் கொடுப்பார், கடமையை செய் கடவுள் கொடுப்பாருங்கிறதா இந்த 3 லக்கணத்துக்கான விதி. கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டான விஷயத்தை கொடுப்பார். எதையும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, எதிர்பார்க்கக்கூடாது. மோட்ச ராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 3 லக்கணக்காரர்களும் கடமையை செஞ்சால் பலன் கிடைக்கும். நேர்மையான வழியில் போங்க, கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அந்த மாதிரி ஒவ்வொரு சூட்சமும் இருக்குதுங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள. இப்போ நீர் ராசிகள் ஒரு தத்துவம் இருக்குதுன்னா நெருப்பு ராசிகள் ஒரு தத்துவம் இருக்குது. நெருப்பு ராசிக்காரங்க தர்மம் பண்ணுங்க, பலன் கிடைக்கும். நிலராசிக்காரங்க யாருக்காச்சும் பொருள் வாங்கி கொடுக்க, பலன் கிடைக்கும். காத்து ராசிக்காரங்க அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்திட்டு எடுங்க, பலன் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சூட்சமம். இது எவ்வளவு சூட்சமங்கள் ஒரு ராசிக்குள்ள இருக்கு. இதெல்லாமே பிரபஞ்ச தத்துவம் தான். நாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சு சொல்றது இல்லை, முன்னோர்கள் கொடுத்துட்டு போனோம் தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதான் உங்களுக்கு இப்போ நாம ஒவ்வொரு லக்கணமாக பார்த்துடலாம். எந்த லக்கணக்காரங்க எப்போ மொட்டை அடிக்கணும், இது ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஒரு கிரகம் மொட்டை அடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அந்த கிரகம் பலவீனமாகும் போது தான் மொட்டை அடிக்கணும். அந்த கிரகம் பலவீனமாகும் போது தான் மொட்டை அடிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, மேஷ லக்கணம் எடுத்துட்டோம்னா மொட்டை தலைனா எந்த கிரகம், எந்த பாவகம்? லக்கண பாவம். தலைனா என்ன பாவகம்? லக்கண பாவம். அப்போ ஒரு ஜாதகத்தில் மேஷ லக்கணத்தில் பிறந்துட்டாங்கன்னா லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். அவர் நீர் ராசியில் போய் அமர்ந்தால், நீர் ராசின்னு எடுத்துக்கோங்க, எதெல்லாம் வரும்? கடகம் வரும், விருச்சிகம் வரும், மீனம் வரும். இது 3லையுமே செவ்வாய் பலம் இழக்கிறாரா? 4ஆம் இடத்துல நீசம், 8ஆம் இடத்துல மறைவு, 12ஆம் இடத்துலையும் மறைவு. கரெக்டாக தானே? மாற்றம் இல்லையே. ஆனால் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, செவ்வாய் நீசமானாலும் நீச பங்கமாகக்கூடிய இயற்கை தன்மை செவ்வாய் பகவானுக்கு உண்டு. அதில் ஒரு சூட்சம் என்ன தெரியுங்களா? லக்னம்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடு. 4ஆம் இடத்துல ஏன் செவ்வாய்க்கு நீசத்தை வச்சாங்க தெரியுங்களா? 4ஆம் இடம்னா என்னங்க? வண்டி வாகனம்னு சொல்லுவோமா? லக்னம்னா செயல்பாடா? ஏன் இந்த இடத்துல நீசமாக வச்சாங்கன்னா, நீங்கள் ஒரு செயல்படுறது, வண்டி வேகமாக ஓட்டுறீங்க, வண்டி வேகமாக ஓட்டுறீங்க, நல்ல வேகமாக ஓட்டிகிட்டே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா? ஆகாதான்? அப்போ லக்னாதி போய் 4ஆம் இடத்துல நீசம் வச்சதுக்கு காரணம் அந்த இடத்துல ஸ்லோவாக போ, நீசபங்கம் ஆயிரும். அந்த மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூட்சமங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்குது. அப்போது லக்னாதிபதி 4இல் நீசமானவர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீசமானவர்கள். நீசபங்கம் ஆயிருந்தால் கணக்கு இல்லைங்க, அது கணக்கு வச்சுங்க. லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் நீசமானவர்கள், 8ஆம் இடத்தில் மறைவு பெற்றவர்கள், 12ஆம் இடத்தில் மறைவு பெற்றவர்கள். இதில் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, செவ்வாய் அவயோகியா வந்து நீசமானாலோ மறைஞ்சாலோ நல்லது, அவங்க மொட்டை அடிக்கக்கூடாது. அதுவும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. செவ்வாய் அவயோகி இல்லை, நல்லா இருக்கிறாரு அப்படின்னா, நீசமாயிட்டாரு, 8-12 மறைஞ்சிட்டாருன்னா அவருக்கு பிறந்த ஊரில் இருக்கிறாருங்க சார், எந்த பலன் இல்லைன்னா இருக்காது. லக்னாதிபதி 4 நீசமாவோ 8லையோ 12லையோ மறைஞ்சிட்டா அவருக்கு பிறந்த ஊரில் எந்த பலனும் இருக்காது. அப்போ அந்த பலன் இருக்குன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ரகசியங்கள் இருக்குது. ஒரு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க, 8ஆம் இடம்னா அப்படியே சொன்னாங்க, டாக்டர், வக்கீல், போலீஸ், அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. ஏன்னா அவங்க அந்த பாவகம் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க. 8 யாருங்க? வக்கீல், போலீஸு, டாக்டரு, ஜோதிடர், இவங்களுக்கெல்லாம் தோஷம் இல்லை. 12ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு உள்ளூர்லேயே இருக்கிறாங்க, ஒரு மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க, ஒரு கோர்ட்டில் வேலை பார்க்குறாங்க, ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யாது. அப்போது அந்த 12ஆம் பாவத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நல்ல காரகத்துவங்களை அவங்க பிடிச்சாங்கன்னா அவங்க மொட்டை அடிக்கக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி 12 இருக்குதுங்க, அவர் ஒரு லாட்ஜ் வச்சு நடத்துகிறாரு, 12ஆம் இடம் லாட்ஜ், அவர் மொட்டை அடிக்கக்கூடாது. அடித்தா வந்து என்ன ஆகிடுங்க? யோகம் போயிடும். அப்போ இந்த மாதிரி அந்த பாவகத்திற்கென்று சில நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்போ அந்த நல்ல விஷயங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுங்க? அடிக்கக்கூடாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பீச் பேசுகிறங்கிறக்காக, இப்போ நம்ம ஸ்பீச் ஒருத்தர் கேட்குறாரு, லக்னாதிபதி 12ல் மறைஞ்சிருச்சு, லாட்ஜ் வச்சிருக்கிறாரு, இவர் தான் சொன்னாரே, நான் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம்னா போச்சு, லாட்ஜு இழக்கக்கூட சொல்லணும், எல்லாம் வரும். இதெல்லாம் உண்மை. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கொடுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம்னா எல்லா மக்களும் இதை பயன்படுத்திடக்கூடாது. ஏன்னா நாம் சொல்லக்கூடிய விஷயங்களால் அடுத்தவருடைய வாழ்க்கை கெட்டு விடக்கூடாது. அதான் இங்கே முதல் முக்கியமான விஷயம். சரிங்க சார், இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த சொன்ன மாதிரி அவர் வக்கீல் இல்லை, போலீஸ் இல்லை, டாக்டர் இல்லை, லாட்ஜ் வச்சு நடத்தலை. இப்போ 12ஆம் இடம்னா ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க சில பேர்.
அவங்களும் என்ன பண்ணக்கூடாதுங்க, மொட்டை அடிக்கக்கூடாது. இப்போ ட்ராவல்ஸு ஒரு சென்னையிலேருந்து ஒரு பெங்களூரோ அல்லது சென்னையிலேருந்து கோயம்புத்தூரோ அல்லது சென்னையிலேருந்து ஹைதராபாத்தோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்கிறவங்க பண்ணக்கூடாது. தவிர மீதி இருக்கிறாங்க வச்சுக்கலாம், மிச்சம் அந்த பாவக ரீதியான தொழில் இல்லாமல் வேறு தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் வேலை செய்யும். அப்போ எந்த ஒரு மேஷ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் 8-12 செவ்வாய் இருக்குதோ அவங்க வருஷம் ஒருக்கா மொட்டை அடிச்சுக்குங்க. பலன் உண்டு. உள்ளூரில் இருக்கணும், நான் சொன்ன தொழில் பண்ணாமல் இருக்கணும், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. மிக முக்கியமாக அவங்க மொட்டை அடிச்சுக்கணும் அப்படின்னாலும் கூட மிக முக்கியமாக எந்த காலகட்டங்களில் மொட்டை அடிச்சுக்கணும்னா சனி புத்தி புதன் புத்தி சனி திசை புதன் திசை நடக்கும்போது கண்டிப்பாக மொட்டை அடிச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு, சரிங்களா? ஒருத்தர் ரிஷப லக்கணம். அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? தலைக்குண்டானவர் லக்னாதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன் வந்து நீர் ராசியில் இருக்கிறாருன்னா அது எந்த பாவகம்னு பார்த்துக்கணும். 3ஆம் பாவகம் கடகம் நீர் ராசி, 7ஆம் பாவகம் விருச்சிகம் நீர் ராசி, 11ஆம் பாவகம் மீனம் மீன் ராசி. இப்போ இவங்க அடிக்கலாமா? 7ஆம் இடத்துல சுக்கிரன் மறைகிறாரா? இல்லை. 11ஆம் இடத்துல மறைகிறாரா? இல்லை. 3ஆம் இடத்துல மறைகிறாரா? மறைகிறார். ஏன்னா சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானம். சரிங்க சார். இப்போ லக்னாதிபதி 3ல் மறைகிறாருன்னு வச்சுக்கோங்க. இதில் யாரெல்லாம் மொட்டை அடிக்கக்கூடாதுன்னா 3ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? ஐடி துறை, சினிமா துறை, ஒரு எழுத்து சம்பந்தமான வேலை. அப்போ அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தமான வேலை பார்ப்பவர்கள் அவங்க அடிக்கக்கூடாது. ஆனால் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, நான் என்னுடைய பலன் எதுவுமே எனக்கு நடக்க மாங்கியதுன்னு சொல்கிறவங்க வருஷம் ஒருக்கா மொட்டை அடிச்சுக்கலாம். எந்த நாள் அடிக்கணும்னா வெள்ளிக்கிழமை அடிக்கணும். என்ன சார் வெள்ளிக்கிழமை மொட்டை அடிக்கலாமா? அடிக்கலாம். எனக்கு எந்த செயல்பாடும் சரியாக நடக்கலை, எனக்கு எந்த செயல்பாடும் சரியாக நடக்கமா, ஏன்னா லக்னம் தானே செயல். நான் மொட்டை அடிக்கிறது எதுக்காகங்க? லக்னம் தான் தலை, லக்னம் தான் செயல். அப்போ அந்த லக்னாதிபதி போய் நீர் ராசியில் இருந்துச்சுன்னா, அந்த மோட்ச ராசியில் தியாகத்தை சொல்லக்கூடிய ராசியில் இருந்துச்சுன்னா, அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தமான வேலை பார்ப்பவர்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? அடிக்கூடாது. ஒரு தொழில் பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செய்கிற செயல் எதுவுமே ஜெயிக்க மாங்குதுன்னா அவங்க வருஷம் இருக்கா அந்த கிழமைக்கு உண்டான நாளில் என்ன பண்ணிக்கணும்? மொட்டை அடிச்சுக்கணும். சரிங்க சார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவுஸ்தானம் இல்லை, மறைவுஸ்தானமா கிடையாது. அப்போ அவங்க அடிக்கக்கூடாது. எப்போ அடிக்கலாம்னா அந்த சுக்கிரன் வக்ரமாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க அடிக்கலாம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் அவர்கள் அடிக்கலாம். சரி. 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், அடிக்கலாமா? அடிக்கலாமாங்க சார்? அடிக்கக்கூடாது. அப்போ அவங்களுடைய லக்னாதிபதி 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்குது, அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது. அதே சுக்கிரன் உச்சத்தில் வக்ரமானால் என்ன பலன் கொடுப்பாரு? ஒரு கிரகம் உச்சத்தில் வக்ரமானால் நீச பலனை தரும். அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சத்தில் வக்ரமாக இருந்தார்னா அவங்க கண்டிப்பாக அடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சூரிய திசை நடக்கின்ற பொழுது அது நீங்கள் 3ஆம் இடம் 7, 11 எப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக அடிச்சுக்கலாம். சூரிய திசை நடக்கும்போது ரிஷபலக்கணக்காரங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது அது 3ல் இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல எப்படி இருந்தாலும் அவர்கள் மொட்டை அடித்து கொண்டால் ஒரு தீர்வு உண்டு. அந்த காலகட்டத்தில் பாருங்க, யாரெல்லாம் ரிஷபலக்கணக்காரங்கன்னு பாருங்க. யாராச்சும் ரிஷபலக்கணக்காரன் வந்திருக்கீங்களா? சூரிய திசை நடந்துச்சுங்களா? எந்த வருஷத்தில் நடந்துச்சுங்க? மைக்கு கொடுத்துருங்க, மைக்கு கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களும் விஷயங்களும் உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏன்னா பார்க்குற மக்கள் வந்து அதை வந்து இது உண்மைங்கிற புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நம்ம கேட்டுக்கிட்டால் தான் அதுக்கு பலன் தெரியும். சொல்லுங்க ஐயா. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல், தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நாமெல்லாம் ஒன்றும் பெரிய மேதாவிகள்லாம் கிடையாது. நான் பேசுகிறேங்கிறதுக்காக நான் மேதாவின்லாம் சொல்லிக்க மாட்டோம். தேடுதல், கிடைத்த அனுபவம், இதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை விட எவ்வளவோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கலாம், அது நமக்கு விஷயம் இல்லை. பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற விஷயத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளோதான். சொல்லுங்கய்யா. முன்னாடியே நடந்துருச்சுங்க. அதை எந்த வருஷத்தில் நடந்துச்சுங்க? எந்த காலகட்டத்தில்? இல்லை, எந்த வயசில்?
அப்போ அது ஒரு 15 வயசு இருக்கும். 5 வருஷத்துக்கு அது ஒரு குறிப்பிட்ட காலம்னு தெரியல, இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ள இருந்துச்சுன்ட்டு இல்லை, அது கணிக்கவே இல்லை. நான் என்ன அது கணிக்கவே இல்லைங்களா? சரி, இப்போ என்ன திசை ஓடிக்கிட்டு இருக்குதுங்க? இப்போ ராகு திசை. ராகு திசை தொடங்கி எத்தனை நாள் ஆச்சுங்க? அது இப்போ 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆச்சு. நல்லா தெரியுங்களா? 10 வருஷம் தானே? ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிற கருத்துக்கள் கரெக்டாக இருக்கணும், ஆனால் மாறிடக்கூடாது. ஒரு 10 வருஷம், ஒரு மினிமம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. இல்லை, இன்னும் 4 வருஷம் இருக்குதுங்க. இன்னும் 6 வருஷம் இருக்குது இப்போ ராகு திசை முடியறதுக்கு. 6 வருஷம் இருக்குன்னா 12 வருஷம் ஆச்சு. ஆமாம், ராகு திசை 12 வருஷம். அதுக்கு முன்னால் செவ்வாய் ஒரு 7 வருஷம் 19. அதுக்கு முன்னால் சந்திரன் எவ்வளோ ஆச்சுங்க? 12 7 19 10 29 வருஷம் ஆச்சு. உங்கள் வயசு என்ன ஆகுதுங்க? 44. 44. சரி, 44 வயசு ஆகுதுங்க. அதுலேருந்து 29 கழிச்சுக்குங்க. 44 29 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ ஆகும்? 15. அப்போ இவருக்கு அந்த சூரிய திசை எப்போ நடந்திருக்கும்? ஒரு 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள நடந்திருக்குமா? அதான் நடந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு 9 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள உங்களுக்கு என்ன திசை நடந்திருக்கும்? சூரிய திசை நடந்திருக்கும். நீங்கள் வந்து பரணி பூரமா போராடமா? பூரம். ஓகே, சுக்கர திசையில் பிறந்திருப்பார். ஓகே, ஆமாம். இப்போ ஒரே விஷயம் தான். இப்போ சூரிய திசை நடக்கும்போது சுக்கிரன் வேலை செய்ய மாட்டார்னு சொன்ன சுக்கிரன் உங்களுக்கு என்ன ராசியில் இருக்கிறார்? அதே கணக்கு இருக்குதுங்க. கண்ணியில் இருக்கார். இப்போ அவர் அதுக்கு பார்க்க வேண்டியதில்லை, மொட்டை எடுக்கணும் விஷயம் இல்லை. ஆனால் அந்த சூரிய திசை நடக்கின்ற காலகட்டங்களில் இவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார், அதுக்கு பலன் கிடைச்சிருக்காதுங்கிறது தான். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தோம். படித்து அந்த 9 to 15 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, இப்போ ஸ்கூலை விட்டு நின்றுட்டா கொஞ்ச நாள். அவ்வளோதான். அவ்வளோதான், ஸ்கூலை விட்டு நின்றுட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனால் 7வதோட ஸ்கூலை விட்டு நின்றுட்டான். சரி, அப்போ அவருடைய விஷயம் என்னன்னா, அந்த 9 to 15 வயசுக்குள்ள அவர் வந்து மொட்டை அடிச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். அது வேற ராசியா இருந்தாலும் தப்பிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த 9 to 15 வயசுல அவருடைய செயல்பாடு ஏதாவது ஒரு நின்று போயிடும். 9 to 15 வயசுல என்ன பண்ணுவாங்க? படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அது அந்த செயல்பாடு அந்த காலகட்டங்களில் தடையாகிவிடும். நின்றுட்டீங்களா ஸ்கூல் விட்டு? அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்க வந்து கன்னிராசியில் இருக்கும்போது அதுக்கு வேற பரிகாரங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்சிருக்கணும். அது யாரு சொல்றது யாரு செய்யறது அப்படிங்கிற சூழ்நிலை இப்போ வந்து அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஆமாம், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு எத்தனையோ சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த பரிகாரத்தை நம்ம வந்து செய்யலாம், தப்பே கிடையாது. அப்போது யாருக்கெல்லாம் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் சூரிய திசை நடந்து சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மொட்டை அடிச்சுக்கணும். இது ஏன் ஸ்ரீமங்க சொல்கிறேன், நான் அடுத்த விஷயத்தை சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியும். சரிங்க சார், நீங்கள் கொடுத்துருங்க, நான் எடுத்து வரேன். அடுத்து மிதுன லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? புதன். புதன் 2ஆம் இடத்துல என்ன ஆவார்? 2ஆம் இடத்துல நல்லா தான் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல என்ன ஆயிடுவாருங்க? நீச்சமாயிடுவார் இல்லைங்களா? நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீர் ராசியை கணக்கு பண்ணிக்கிங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் கடகராசி, அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கணக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது ஒரு கணக்கு. 10ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கார், 3 கணக்கு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இந்த கடகத்தில் இருக்கும்போது அவங்க மொட்டை அடிக்கலாமா வேண்டாமா? லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, மொட்டை அடிக்கலாமா வேண்டாம்னா கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும். ஏனென்றால் மிதுன லக்னக்காரர்களுக்கு புதன் மறைவு பெற வேண்டும், அப்பொழுதுதான் யோகம். அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த செயலுமே நடக்காமல் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர்கள் மொட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். புதன் 2இல் இருக்கின்ற பொழுது 6இல் இருந்தால் அடிக்கக்கூடாது, ஏன்னா 6ஆம் இடத்துல மறைவது யோகமாக வரும். 10ஆம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் அடிக்கக்கூடாது, நீச பங்கமாக இருந்தார்னா அடிக்கும். இதுக்குன்னு ஒரு திசை வரும். இப்போ அதையெல்லாம் பேசுனா டைம் இருக்காது. நான் வந்து ஜென்ரலாக சொல்லி ஃபஸ்ட்டு மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கு சொன்னால் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு திசை நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த ராசியில் புதன் இருக்கும்போது மொட்டை அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு டைம் இருக்குது, அதனால் உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி யார்? சந்திரன். லக்னாதிபதி லக்னத்திலே என்ன ஆவாருங்க? ஆட்சி ஆவார். 5ஆம் இடத்துல நீச்சம் ஆவார். 9ஆம் இடத்துல பாக்கியத்துக்கு போவார். இதெல்லாம் நீர் ராசி கணக்கு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடக லக்னம்னா லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அது கடக ராசி, 5இல் இருந்தால் விருச்சிக ராசி, 9இல் இருந்தால் மீன ராசி. அப்போது லக்னத்திலையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கிறவங்க மொட்டை அடிக்கக்கூடாது. 5இல் நீசமாக இருந்தால் மொட்டை அடிச்சுக்கணும்.
நீச பங்கமாக இருந்தால் மொட்டை அடிக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி நீர் ராசியில் இருக்குன்னா எங்கே இருக்கும்? 12, 4, 8. கேட்டுங்களா? சிம்ம லக்னத்துக்கு 12, 4, 8 நீர் ராசியாக வரும். அப்போ 4 இருக்கும்போது அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. ஏன்னா மறைய மாட்டாது. நல்லா புரிஞ்சுங்க, மறைவுங்கிற ஒரு சூட்சம் அங்கே இருக்குது. 8ஆம் இடத்துல இருந்தால் அடிச்சுக்கலாம் மறைவு, 12ஆம் இடத்துல இருந்தாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் 12ஆம் இடம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க அடிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு கணக்கில் வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அடிக்கக்கூடாது. லக்னாதிபதி 12 இருக்குது, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அடித்தா என்ன ஆகும்? வெளிநாட்டிலேருந்து வெளியே வந்து உள்ளே வந்துடுவாங்க. சில சூட்சமங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லணும். ஓகே, இதுக்கு உதாரணம் என்னுடைய வாடிக்கையாளர் கோவை அலுவலகத்தில் வந்து பார்த்த வாடிக்கையாளர், நான் சொல்கிறேங்க, அந்த லக்கணத்தை சொல்கிறேன். ஏன்னா நடந்த விஷயங்களை சொன்னால் தானே மக்களுக்கு புரியும். அவர் சிம்ம லக்கணம், இவர் அது மேபி அதை பார்த்துட்டு போட்டிருக்கலாம். சிம்ம லக்கணம், அவருக்கு 9ஆம் இடத்துல குருங்க சார். சிம்ம லக்கணம் 9ஆம் இடத்துல குரு. குரு பகவான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து புத்தியை நடத்திக்கிட்டு இருக்கார். அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? கேதுவுடைய நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய டிஎன்ஏ கொண்டது? சூரியனுடைய டிஎன்ஏ கொண்டது. அப்போ நல்லா பாருங்க, சிம்ம லக்கணத்துக்கு சூரியன் யாருங்க? லக்னாதிபதி. லக்கணத்துக்கு 8ல். இப்போ அடிக்கலாமா வேண்டாமா? குரு சூரியனுடைய டிஎன்ஏ நட்சத்திரத்தை புத்தி நடத்துது. லக்னாதிபதி லக்கணத்துக்கு 8ல். 8லன்னா அது என்ன ராசிங்க? நீர் ராசி, தியாகத்தை சொல்லக்கூடிய ராசி. மொட்டை அடின்னு சொன்ன, மொட்டை அடிச்சுட்டு வந்தார். ஒரு பெரிய சொத்து ரொம்ப காலமாக விற்காம இருந்து வித்துருச்சு. சத்தியம் வித்துச்சு. அப்புறம் வந்து வந்தாருங்க, ஒரு 6 வித்து போட்டு ஒரு 3-4 மாதம் கழித்து வந்தார். மொட்டையாக அடிச்சுட்டு வந்தார். என்னங்க சார் மொட்டை அடிச்சிட்டிங்களா? அடிச்சிட்டேங்க சார் அப்படின்னா. இப்போ 6 மாதம் ஒருக்க தவறாமல் அடிச்சுக்குங்க சார் அப்படின்னா. சார் நான் இப்போ மாதம் அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க சார். ஏன் சார் மாதம் சார்? நீங்கள் அதை அடிக்க எனக்கு நல்லா இருக்குது சார், எனக்கு அது சொத்து வித்துக்கு சார், இப்போ அடுத்து ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிருக்குது சார், நல்லா போயிட்டு இருக்குதுங்க சார். இதெல்லாம் உண்மைங்க சார், பொய் சொல்கிறதுக்கு இடமே இல்லை. அந்த வாடிக்கையாளருக்கு கூட்டு வந்து கூட சொல்லுவோம். அந்த அளவிற்கு மொட்டையடித்தல் பரிகாரம் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில நேரங்களில் அவங்கள சேவ் பண்ணிடும். ஒரு சில திசைகள் வரும்போது கண்டிப்பாக அடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். சரி, கன்னி லக்கணம். இப்போ கன்னி லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? புதன். இந்த புதன் நீர் ராசின்னு சொல்லி எங்கெல்லாம் அமருவார்? 3ஆம் இடத்துல அமருவார், 7ஆம் இடத்துல அமருவார், அடுத்து 11ஆம் இடத்துல அமருவார். கன்னி லக்கணக்காரங்களுக்கு புதன் கெட்டு போகணுங்கிறதா விதி. கன்னி லக்கணக்காரங்களுக்கு புதன் கெட்டு விட வேண்டும் என்பது தான் விதி. 3ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா மறைஞ்சிருவர். சுபகிரகங்களுக்கு 3ஆம் இடம் அரைமறைவுன்னு வச்சுக்கோங்க. அவர் 3ஆம் இடத்துல மறையும் போது அவர் தோஷம் பண்ண மாட்டார், விட்டுறலாம். 7ஆம் இடத்துல என்ன ஆவாருங்க? அவர் நீச்சம் ஆயிடுவார். நீச்சமானாலும் பிரச்சனையில் விட்டுறலாம். நீச்ச பங்கமாயிருந்தால் அவர்கள் மொட்டையடிக்க வேண்டும். ஏன்னா நீச்ச பங்கம் ஆகும்போது 7ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷம் புதனுக்கு வந்துடும். 1-10 உண்டான புதனுடைய கேந்திராதிபதி தோஷம் 7ஆம் இடத்துக்கு வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீச்ச பங்கமானால் அவங்க மொட்டையடிக்கணும். 11ஆம் இடத்தில் இருந்தாலும் மொட்டையடிக்கணும். ஏன்னா 11ஆம் இடத்தில் இருப்பது பலம் பெறக்கூடாதுங்கிறதா அந்த லக்கணத்துக்கான விதி. சரி, துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீர் ராசியில் அமருவார். லக்கணத்துக்கு 6வது ராசியில் நீர் ராசியில் அமருவார். லக்கணத்துக்கு 10வது ராசியில் நீர் ராசியில் அமருவாருங்களா? 2ஆம் இடம் மறைவு கிடையாது, 6ஆம் இடம் மறைவு. வேலை பார்க்குறவங்களுக்கு மறைவு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சுத்தம் இருக்குது. 6ஆம் இடங்கிறது வேலை, வேலை பார்க்குறவங்களுக்கு மறைய மாட்டார், தொழில் பண்ணுறவங்களுக்கு மறைவார். ஒரு வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மறைவார். அப்போது இந்த துலாலக்கணக்காரங்களுக்கு 6ல் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிறவங்களும் தொழில் பண்ணுறவங்களும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கு மொட்டை அடிச்சுக்கலாம். ஓகே சார், இப்போ சுக்கிரன் அந்த இடத்துல உச்சத்தில் வக்கரமாயிடுறார். என்ன பாருங்க, உச்சத்தில் வக்கரமாயிடுறார், நீச்சமாயிடுவார். அப்போ லக்னாதிபதி நீச்சமாகும் போது எல்லாருமே அடிச்சுக்கலாம். அது 6ஆம் இடமா இருந்தால் 6ஆம் இடத்துல போய் என்ன ஆயிடுறாருங்க? நீச்சமாகும் போது அவங்களுக்கு வந்து சரியான வேலை அமையாமல் இருக்கும், மொட்டை அடித்தா வேலை கிடச்சிரும். 10ஆம் இடத்துல இருந்து அடிக்கக்கூடாது. 10ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவாரா? மறைய மாட்டார். அப்போ அங்கே அடிக்கக்கூடாது. விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? செவ்வாய். அப்போ செவ்வாய் லக்கணத்தில் மறைவாரா? மறைய மாட்டார். 5ல் மறைவாரா? மீனத்தில் மறைய மாட்டார். 9ஆம் இடத்துல
நீச்சமாயிடுவார். அப்போது அவர் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல நீச்சமாகும் போது அவங்க அடிச்சுக்கலாமான்னா அடிச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு கணக்கு இருக்குதுங்க. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆகிறாருன்னா 2 விஷயத்த பார்க்கணும். அப்பா இருக்காரா இல்லையாரான்னு பார்க்கணும். ஏன்னா அது பாதகஸ்தானம். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடம் என்னங்க? பாதகஸ்தானம். அப்போ லக்னாதிபதி போய் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறாருன்னா அப்பா இருக்கிறார் அப்படின்னா அடிக்கலாமா அடிக்கக்கூடாதுங்களா? அடிக்கக்கூடாது. அப்பா இல்லைன்னா அடிக்கலாம். அப்போ லக்னத்தில் இருக்கும்போது அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. அஞ்சல் இருக்கும்போது அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு சூச்சம் இருக்குதுங்க, அது அடுத்த வரிசையில் வரும். அடுத்து தனுசு லக்னம். லக்னாதிபதி யாருங்க? குரு பகவான். குரு பகவான் மீனத்தில் 4ஆம் இடத்துல ஆட்சி, 8ஆம் இடத்துல மறைவு, 12ஆம் இடத்துல மறைவு. இதெல்லாம் நீர் ராசி. 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சு போகிறது அந்த லக்னத்துக்கு நல்லது, அவங்க மொட்டை அடிக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறது நல்லது, அவங்களும் மொட்டை அடிக்கக்கூடாது. 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் மொட்டை அடிக்கும். தனுசு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மீன ராசியில் குரு இருந்தால் அவர்கள் மொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். குரு அந்த இடத்துல வக்கரமாக இருந்தால் மொட்டை அடிக்கக்கூடாது. சூட்சமங்கள் இருக்குது, நிறைய சூட்சமங்கள் அந்த இடத்துல ஒளிஞ்சு கிடக்குது. நம்ம எல்லா சூட்சமத்தையும் என்ன பண்ணுங்க பார்த்து தான் ஒரு முடிவு சொல்லணும். அடுத்து மகர லக்னக்காரங்க. மகர லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? சனி பகவான். 3ஆம் இடத்துல நீர் ராசியில் இருந்தால் அடிக்கலாமான்னா அடிக்கக்கூடாது. ஏன்னா அது என்னதுங்க? 3ஆம் இடம் சனிக்கு மறைவு கிடையாது, வெற்றி ஸ்தானம். சனிக்கு செவ்வாய்க்கு பாவகங்களுக்கு 3ஆம் இடம் மறைவு இல்லை, அதனால் அந்த இடத்துல அடிக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தால் அதுவும் மறைவு இல்லை, அடிக்கக்கூடாது. மகர லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்தால் மறைவு இல்லைங்களா? மறைவு இல்லை, ஆனால் அது கடுத்த பாதகஸ்தானம், கண்டிப்பாக அடிக்கணும். மகர லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்குன்னா கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும். அடுத்து கும்ப லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி யாருங்க? அதே சனி பகவான் தான். 2ஆம் இடத்துல மறைவாரா? மறைய மாட்டார். 6ஆம் இடத்துல மறைவாரா? தொழில் பண்ணுறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரை மறைவு, வேலை பார்க்குறவங்களுக்கு மறைவு இல்லை. அப்போ வேலை பார்க்குறவங்க அடிக்கக்கூடாது. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க அடிக்கணும். 10ல் மறைவு இல்லை, அடிக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? குரு. குரு நீர் ராசியில் லக்னத்திலேயே ஆட்சி பெறுவார். 5ஆம் இடம் நீர் ராசியில் உச்சம் பெறுவார். 9ஆம் இடத்துல பலமாக இருப்பார். அப்போது மீன லக்னக்காரங்களுக்கு குரு வலுக்கக்கூடாது. அப்போ லக்னத்தில் ஆட்சியாக இருப்பது குற்றம், 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது குற்றம், 9ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். அப்போது மீன லக்னக்காரங்களுக்கு இந்த நீர் ராசியில் குரு இருந்தால் கண்டிப்பாக அடிச்சுக்கணும். ஏன்னா மீன லக்னத்துக்கு குரு கெட்டால் தான் யோகம். சில பேர் சொல்லுவாங்க, சார் லக்னாதிபதியே கெடுப்பார். செக் பண்ணி பாருங்க. தனுஷ், அதாவது இந்த 4 மூல லக்னம், புதனும் குருவும் கெட்டாத்தா பலன், அவருக்கு வலுத்தா பலன் கிடையாது. செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன அமைப்பு, இப்போ நீங்க ஜாதகத்தில் வந்திருப்பீங்க. யாருக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன அமைப்பில் லக்னாதிபதி போய் அமர்ந்திருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். என்ன லக்னம்? ஓகே. 7ல் சனி இருந்தால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். சனி நல்லா இருக்கிறாரா வக்கரமாக இருக்காரா? பூச 2ல் இருக்கிறார். உங்களுக்கு என்ன திசை நடக்குது சொல்லட்டுங்களா? இப்போ நீங்கள் அடிச்சு ஆகணும். ஏன்னு சொன்னோம்னா, மகர லக்னத்திற்கு சுக்கிர திசை நடக்கின்ற பொழுது அதற்கு எதிர்கிரகமாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். லக்னாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்தில் என்ன இருக்கிறார். ஆனால் அவர் தான் எதிரி. அப்போ இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக லாஜிக்காக சொல்ல போனோம்னா, லக்னம்னா என்னங்க? நம்முடைய செயல்பாடு. 2ஆம் இடம் குடும்பம். அப்போது உங்களுடைய செயல்பாடு, இதை ஒன்று செய்யலாம்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த செயல்பாடு. அல்லது 2ஆம் இடம்னா குடும்ப ரீதியாக ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் தடையாக நிற்கும். ஒன்று செயல்பாடு தடையாக நிற்கும், இல்லை குடும்ப ரீதியாக குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது நடக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கும். மைக்கு கொடுத்து உண்மையா இல்லையான்னு கேளுங்க. ரெண்டுமே சொல்லுங்கள். இப்போ லக்னம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டுட்டு போகிறோம். அந்த முன்னெடுத்து கொண்டு போகிற விஷயம், ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கான பிரதிபலன் இல்லை. சொல்லுங்க. பலன் இல்லை. குடும்பத்துக்காக ஏதாச்சும் குடும்ப ரீதியாக அல்லது பணம்.
ஏதாவது ஒரு பண வரவு நம்ம வந்து ஒரு உழைக்கிறோம், இந்த திசையில் பார்த்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கேற்ற வருமானம் வராது. இல்லை குடும்ப ரீதியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் யாருக்காச்சும் பண்ணணும்னு நினைப்பீங்க, அல்லது குடும்பத்தில் அந்த சுப நிகழ்வோ ஏதோ ஒன்று நடத்தணும்னு நினைப்பீங்க, அது நடக்காமல் வந்து தடையாகலாம். இதில் என்ன நடந்திருக்கும்? பாப்பாவுக்கு கல்வியில் தரங்கள் இருக்குது. புரியலைங்க. பாப்பா நீட் எக்ஸாம் எழுதினாங்க சார். சரிங்க. கம்மியான மார்க்கில் கிடைக்கல, அது ஒரு மன கஷ்டம். அது ஒரு மாற்றம், குடும்ப ரீதியான ஒரு சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் மொட்டை அடிச்சு ஆகணும். சரி, மொட்டை அடிங்க. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சனிக்கிழமை விரதம் இருங்க. 2 மட்டும் பண்ணுங்க. மொட்டை அடிங்க, சனிக்கிழமை விரதம் இருங்க. சனிக்கிழமை நாளில் மொட்டை அடிங்க, சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க. இந்த 2 விஷயத்தை பண்ணீங்கன்னா 6 மாதம் அல்லது 1 வருஷத்தில் உங்கள் பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? நன்றி. வேற யாருங்க சொல்லுங்க. நீர் ராசியில் எனக்கு இந்த கிரகம் இருக்கு, இந்த திசை நடக்குது, தாராளமாக சொல்லலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா கடகத்தில் சரிங்க. கேது. கேதுவா? கேதுவை நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு. கிரகங்களை சொல்லுங்க. இல்லை அது நான் சொல்லலைங்க. நீர் ராசியில் ராகு கேதுக்களை விட்டுருங்க. வேற கிரகங்கள் இருந்தால் சொல்லுங்க. யாருக்காச்சும் கிரகங்கள் இருந்தால் சொல்லலாம். இந்த நீர் ராசி கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருந்தால் சொல்லலாம். கொடுத்துருங்க. ஐயாவுக்கு வந்து லக்கணத்தில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி. என்ன நட்சத்திரத்துலங்க இருக்கிறாரு? விருச்சக லக்கணம், செவ்வாய் ஆட்சி. என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க? கேட்டையில் இருக்காரு. கேட்டையில் இருக்காரு. சரி. அதாவது 20 திருக்கணத்தில் போட்டால் கேட்டேன், பாக்கியத்தில் போட்டோம் அப்படின்னா இதில் வந்துடுறாரு, சனி அனுஷத்துக்கு வந்துடுறாரு. சரி, ஓகே. இப்போ ஐயாவுக்கு வந்து செவ்வாய் வந்து லக்னத்தில் வந்து ஆட்சி கேட்டையில் இருக்கிறார். கேட்டையில் இருக்காரு. குருதசை ராகதசை முடிஞ்சு குருதசை, குருவும் கேதுவும் கன்னியில். சரி. அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு திசைக்கு செவ்வாய் வந்து எதிரி கிடையாது, அதனால் உங்களுக்கு மொட்டை அடிக்கிற விஷயம் இல்லை. ஆனால் செவ்வாய் கேட்டையிலேயே இருக்கிறதுனால, செவ்வாய் கேட்டையிலேயே இருக்கும்போது நீங்கள் பிறந்த ஊர் எதுங்க, இருக்கிற ஊர் எதுங்க? இடம் மாறிட்டோம். அல்ல, பிறந்த ஊர் எது, இருக்கிற ஊர் எதுங்க? பிறந்தது கங்கவழி, இருக்கிறது வளர்ப்பு பையனாக ஆத்தூர் வந்துட்டேன். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க? ஒரு 15 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். ஓகே. அப்போது பொதுவாக லக்னாதிபதி ஆகிய செவ்வாய் கேட்டையில் இருக்கிறவங்க பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது. பிறந்த ஊரில் இருந்தால் பலன் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாச்சும் எங்காச்சும் போய் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் வந்திருக்கும். மொட்டை அடித்திருந்தால். மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறீங்க. எப்போ அடிச்சிங்க? எந்த காலகட்டத்தில் அடிச்சிங்க? ஒரு 5 வருஷம் இருக்கா, ஏதோ ஒரு கோயில் அடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் மொட்டை அடிக்கும் போது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கும். நடந்துட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்குங்களா? நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதில் ஒரு சூட்சம் இருக்குதுங்க. இப்போ லக்னாதிபதி போய் ஆட்சியோ உச்சமோ எப்படி இருந்தாலும் அந்த லக்னாதிபதி போய் பகை நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் பகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ செவ்வாய்க்கு வந்து கேட்டை பகை நட்சத்திரம். அப்போது அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளான பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த மொட்டை அடிச்சுட்டு வந்தோடனேயுமே அந்த 1 வருஷத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். நீங்களே சொல்லுங்கய்யா, நீங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. அடிச்சிருக்கோம், அதனால நல்ல பலன் நடந்திருக்கு. இது வரைக்கும் அது பரவாயில்ல. ஓகே, சரி, சந்தோஷம். அதுதான் விஷயங்கள், அவ்வளோதான். அப்போ ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சூட்சமமான முறையில் இருக்கும். இல்லை, உண்மைதான். சரிங்க சார், சந்தோஷம். சரிங்க சார், சந்தோஷம். வேற யாராச்சும் நீர் ராசியில் கிரகம் இருக்கா? பரவாயில்ல, சொல்லுங்க. ஏன்னா உண்மைத்தன்மை மக்களுக்கு வெளிப்பட வேண்டும். ஐயா, லக்னாதிபதி வந்து விருச்சிகத்தில் புதன் அங்கே இருக்குங்க ஐயா. லக்னாதிபதி விருச்சிகத்தில் எந்த கிரகம்? என்ன லக்கணம்? புதன். என்ன லக்கணம்? கன்னி லக்கணம். ஓகே. கன்னி லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து புதன் போய் இருக்கிறாரு. அது என்ன ராசி? ஒரு நீர் ராசி. அப்போ புதன் 3ஆம் இடத்துல மறையுது. நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேங்க? நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து மொட்டை அடிக்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு திசையில் அடிக்கணும். செவ்வாய் திசை வந்தால் கண்டிப்பாக மொட்டை அடிக்கணும். சனி திசை வந்தால் கண்டிப்பாக மொட்டை எடுக்கணும். ஏதாச்சும் திசை நடந்துட்டு இருக்குதுங்களா? இப்போ சனி புத்தி நடக்குதுங்க. இல்லை, செவ்வாய் புதன் தானே உங்களுக்கு இருக்கிறாருங்க. செவ்வாய் திசை வந்தால் அடிக்கணும். செவ்வாய் திசை வந்துச்சுங்களா? செவ்வாய் திசை ஆரம்பத்திலே வந்துச்சுங்க. எந்த வயசில் வந்துச்சுங்க? இப்போ ராகு திசைங்க. செவ்வாய் திசை ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆகுதுங்க. 25 வருஷம் ஆகுதுங்க. அப்போ எந்த வயசுங்க அது அந்த கணக்கு? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஒரு 15 to
23க்குள்ளே இருக்கீங்க. ஓகே. அப்போ அவருக்கு வந்து செவ்வாய் திசை வந்து 15 வருஷத்துக்கு, அதாவது அவருடைய 15 வயசுலேருந்து 22 வயசுல வந்து இருந்திருக்கு. இந்த 5 வயசுலேருந்து 22 வயசுக்கு வரைக்கும் அந்த காலகட்டங்கள் எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி 10ஆம் அதிபதி. லக்னம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேங்க? செயல்பாடுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ லக்னங்கிறது செயல்பாடு மட்டும் இல்லைங்க, பிறந்த ஊரும் வரும். அப்போ அந்த 5 வயசுலேருந்து 22 வயசுலேருந்து ஒன்று அவங்க பிறந்த ஊர்லேருந்து இடம் மாறி இருக்கலாம், மாறினா தப்பிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அந்த 5லேருந்து 22க்குள்ள அவருடைய செயல்பாட்டுக்கு உண்டான பலன் கிடைக்காம போயிடும். நீங்கள் அந்த 5லேருந்து 22க்குள்ளே என்ன பண்ணீங்க? அதே ஊரில் தான் இருந்தீங்கய்யா. எதுவுமே நடக்கலை எனக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதே வேலைக்கு தான் போனீங்க, ஆனால் சொந்த ஊரில் இருந்தேன். இப்போ தான் ஊர் விட்டு ஊர் மாறி இருக்கிறேன். சரிங்க. சொந்த ஊர் வந்து அந்த திசையில் எதை தொட்டாலும் நடந்திருக்காது. அது அப்போ நடக்கலைங்க. நடக்கல, அவ்வளோதான். நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுங்களா? அன்னைக்கு மொட்டை அடிச்சிருக்கணும். அடிக்கல. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சரிங்க. எந்த ராசியில் இருக்குதுங்க? மேச ராசி, வக்ரம், பரணி நட்சத்திரம் 3. அது மேச ராசி, நீர் ராசி கிடையாதுங்களே. வக்ரம்ங்கிறதுனால அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்குறேங்க. அதுதான் நிறைய பேருக்கு இங்கே குழப்பம். ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது நிறைய பேருங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா முன்னால வீட்டு பலன் தான் செய்யுமா? முன்னால வீட்டு பலன் தான் செய்யுமா? செய்யாது. ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது யாருக்கு முன்னாள் வீட்டு பலனை செய்யும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாச்சு இல்லையா அந்த கிரகம், அந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் பிறந்த அந்த வருஷம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் போய் எடுத்து போட்டு பாருங்கள். இப்போ அவங்க பரணியில் சனி இருக்கிறாரு. என்ன கிரகம்? சனி பகவான் இல்லைங்களா? சனி பகவான் இருக்கிற பரணியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி மீனத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் தான் அந்த வீட்டு பலன் கிடைக்கும். இப்போ வக்ரமாக இருக்கிறவங்க என்ன ஆகுங்க? பின்னோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ பின்னோக்கி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறந்த காலகட்டத்தில் ஒரு 5ஆவது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நகர்த்தி பார்க்கணும். 6ஆவது மாதம் 7ஆவது மாதம் வரைக்கும் கிரக கோச்சாரத்தை என்ன பண்ணணும்? நகர்த்தி பார்க்கணும். அப்போ வக்ரமான கிரகம் நகர்ந்து போய் பின்னால் போன கிரகம் அடுத்த வீட்டுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா அது அந்த வீட்டு பலனை செய்யும். ஒரே ராசிக்குள்ளே வக்ரமாகி அந்த ராசிக்குள்ளேயே வக்ர நிவர்த்தி ஆச்சுன்னா என்னமோ சொல்லுவாங்களே, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டாங்கிற கணக்கா நல்லதையும் செய்யாது கெட்டதையும் செய்யாது, ஆனால் கெடுதல் தான் நிறைய செய்யும். இப்போ ஒரு வேண்டாங்க சார், இப்போ நீங்கள் வந்துங்க சார், இப்போ வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கிறீங்க சரிங்களா? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் ஒரு வேலையாக போகிறீங்க. அந்த கிரக வக்கரமாச்சுன்னா என்ன ஆகும்? போகிறது ரிவர்ஸ் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ நம்ம திடீர்னு சென்னையில் ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றீங்க. அப்போது கோயம்புத்தூருக்கு போகலை, திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படியே வரும்போது அந்த வக்கர கிரகம் அப்படியே அங்கேயே நின்றுக்குச்சுன்னா சென்னைக்கும் போக மாட்டேங்க, கோயம்புத்தூருக்கும் போக மாட்டேங்க. இதுதான் வக்கர கிரகத்துடைய பலன். புரியுதுங்களா? அப்போது வக்கர கிரகங்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ராசிகளை போனால் அந்த வீட்டை, இப்போ நீங்கள் சென்னையை ரீச் ஆகிட்டீங்கன்னா அந்த பலனை அனுபவிச்சுட்டு தான் வருவீங்க. ரீச் ஆகலைன்னா அதுவும் போச்சே இதுவும் போச்சேன்னு புலம்ப வேண்டிய சூழ்நிலைகள் தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் அந்த வக்கர கிரகத்துடைய கணக்கு. ஆனால் ஒரு கிரகம் வக்கரமாகுது அப்படின்னா, ஒரு ராசிகள் வக்கரமாகுது, அந்த ராசிகளே வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆச்சுன்னா அது ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும். யாருக்கு யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் அவயோகியாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், லக்னத்துடைய பாவியாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். இதுதான் ஜோதிட விதி. சரிங்களா? சரிங்க சார், ஓகே. அடுத்து வேற யாராச்சும் சொல்லுங்கள். இருக்குங்களா நீர்ராசியில் கிரகம்? சிம்பிளாங்க சார், நான் சொல்கிறேங்க, எனக்கு சொல்கிறேன். ஐயா நானும் விருச்சிக லக்கணம், ஐயாவுக்கு எனக்கு ஒரே சேம் காம்பினேஷனாக போல தான் இருக்குது. விருச்சிக லக்கணம், லக்கணத்திலே செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் 6 மாதத்துக்கு ஒருக்க மொட்டை போட்டு இருப்பேன். 6 மாதத்துக்கு ஒருக்க மொட்டை போட்டே இருப்பேன். ஏன்னா லக்கணங்கிறது பிறந்த ஊர். இங்கே இருந்தால் மொட்டை போட்டு தான் இருப்பேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வருஷம் ஒருக்க மொட்டை போட்டு தான் இருப்பேன். வருஷம் ஒருக்க மொட்டை போடுவோங்க. பிறந்த ஊரில் இருந்தால் மொட்டை போட்டால் தான் பலன் கிடைக்கும், இல்லை பலன் கிடைக்காது. ஒன்று. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணால், இந்த மாதிரி லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பகை வீட்டில் இருந்துச்சுன்னா பிறந்த ஊர் விட்டு காலி பண்ணி வெளியூர் ஓடிடணும். பிறந்த ஊரில் இருந்தால் பலன் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு சூட்சமம். அந்த பகை நட்சத்திரத்திற்கென்று ஒரு சூட்சமங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்து கரெக்டாக செஞ்சோம்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். சரிங்களா? சரி, வேற யாராச்சும் இருந்தால் சொல்லலாம். மொட்டையடித்தல் பரிகாரம் மிகச் சரியாக இருக்கும், மிக துல்லியமாக வேலை செய்யும். இப்போது நிறைய பேருக்குங்க சார் இந்த மொட்டையடித்தல் பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஒருத்தருக்கு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த மனநிலை பாதிப்பு நீங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? மொட்டை அடித்து விடுவாங்க. ஏன்? லக்னம் என்பது மூளை. லக்னம்னா என்னங்க? மூளை. அப்போது ஒருத்தருக்கு வந்து ஏன் அவருக்கு மூளை குழம்புதுன்னா, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு அதிருப்தி, ஏதோ ஒரு வருத்தத்தில், ஏதோ ஒரு காரணத்தில் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் மொட்டை அடிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மொட்டை அடித்தா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நாள் நல்லா இருப்பாங்க. நிறைய பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மொட்டை போடுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். மொட்டை அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூழ்நிலைகள் என்ன ஆகும்? சரியாகும். அப்போது இந்த மாதிரி மொட்டை அடித்தல் பரிகாரம் நம்ம வருமானத்துக்காக தான் செய்யணுமா, தொழிலுக்காக தான் செய்யணுமான்லாம் கிடையாது. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரத்தை கரெக்டாக செய்யலாம். கண்டிப்பாக வேலை செய்யும். சார் நான் சொல்லி ஒரு பெண்மணி வந்து ரொம்ப மன வளர்ச்சினா மருந்து சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி ஆகலை. நான் சொன்ன பெண்மணி தான் இருந்தாலும் பரவாயில்ல சார், என்ன சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு சரி ஆகலைன்னு சொல்லும்போது மொட்டை அடிக்க சொன்னதுக்கு இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டாங்க. பெண்மணியாக இருந்தாலும் ரொம்ப அன்கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? உயிரே போகுதுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உயிரே போகும்போது என்ன பண்ணுவீங்க? பண்ணித்தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள். அந்த மாதிரிங்க பெண்களுக்கு பூமுடி கொடுக்கறது ஒரு வழக்கம். அதுதான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? பரிகாரத்தை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமுடி கொடுக்குதல் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தனியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அடிக்கடி போய் பூமுடி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா சார்? நம்ம ஊர் பெண்களே என்ன பண்ணுவாங்க, அந்த தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்காக பூமுடி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு டைம் ஒரு பிரார்த்தனைக்காக போய் பூமுடி கொடுத்துருப்பாங்க, நடந்திருக்கும். மறுபடியும் போய் பூமுடி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுடைய லக்னாதிபதி நீர் ராசியில் பலவீனமாக இருந்திருப்பார். பூமுடி கொடுக்கும்போது அவருடைய செயல்கள் நடைபெறும். இது சத்தியம். லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்க போய் தயவு செஞ்சு மொட்டை அடிக்கிறதோ பூமுடி கொடுக்குறதோ செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சு. லக்னாதிபதி வலுவாக இருக்குது, ஓகேங்களா? ஒரு லக்கணம், ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்குவோம். லக்னாதிபதி வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக வந்து ஒரு லக்கணம், மகர லக்கணம். லக்னத்துக்கு ஒரு 2ஆம் வீட்டுக்கு உண்டானவர் யாருங்க? சனி பகவான். இப்போ சனி பகவான் போய் லக்னத்துக்கு ஒரு 10ஆம் இடத்துலையே ஆட்சியாக இருக்கிற உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். மகர லக்னத்துக்கு 10ல் சனி உச்சமாக இருக்கும்போது அவருக்கு சுக்கிர திசை நடக்கலை, அந்த சனி பகவான் வக்ரமாகவும் இல்லை, அவயோகியாகவும் இல்லை, நல்லவராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ போய் மொட்டையை போட்டு வந்திருப்பார். அன்னைக்கு கூட க்ளோஸ்னா ஆள் போயிட மாட்டாருங்க, முடிஞ்சுது. மிகப்பெரிய தன நஷ்டத்தை சந்தித்து மிகப்பெரிய கஷ்டத்தையும் சந்திப்பார். அப்போ மொட்டை எடுத்தல் அப்படிங்கிறது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். அப்போ யார் எப்போ எந்த காலத்தில் மொட்டை அடிக்கணும், யார் மொட்டை அடிக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை ஒரு வேண்டுதல் வேணுங்கிறக்கோசரம் திருப்பதி போய் மொட்டை அடிப்பாங்க. வேண்டுதல் செய்யும் முன்பு நாம் மொட்டை அடிக்கலாமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் திருப்பதிக்கு போய் நான் வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறேன், பழனிமலைக்கு வேண்டுதல் வச்சுருக்கிறேன், திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வச்சுருக்கேன். எல்லாம் ஓகே தாங்க. நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்க. நீங்கள் முடி கொடுக்கும்போது நீங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதான்னு பார்த்துட்டு போய் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்க. ஏன்னா நிறைய பேர் சார் தெரியாமல் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, மொட்டை அடித்து நல்லானவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களாங்கய்யா? நான் உண்மைங்க, நான் சொன்ன என் ஜாதகத்திலேயே மொட்டை அடிக்கத்தான் நான் ஜோதிட துறையில் வளர்ந்த. கடவுள் நிறைய விஷயத்தை நமக்கு கொடுத்தார். இந்த மாதிரிங்க ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் ஒவ்வொரு சூட்சம் இருக்குது. என்னன்னா இதுக்கு பொதுவான விஷயம் ஒன்றே தாங்க, ஜோதிடத்தை நல்லா கற்றுக்கணும். ஏன்னா ஜோதிடத்தை வந்து ஏனோ தானான்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாங்களாம் இந்த 16 வருஷம் அனுபவத்துலேங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொருத்தருந்து கற்றுக்கிட்டோம். ஏன்னா யாருமே வந்து எல்லாருமே நமக்கு வந்து ஆசான்கள் தான். இப்போது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திதி கரண யோகத்தை யார் கொடுத்தாங்க? தனியாச்சல் ஐயா கொடுத்தாருங்களா? அவர் கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட நேரில் கற்றுக்கலாம் கூட ஆன்லைன் மூலமாக எனக்கு அந்த விஷயங்கள் கிடச்சிது. அதை வச்சு நம்ம பயன்படுத்தி பார்க்கும்போது கூட நல்ல விஷயங்கள், அவர் சொல்கிற பரிகார கோவில் இதெல்லாம் செய்யும்போது அதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ அதில் நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணோம். இப்போது திதி யோகம் கரணம் இதை பற்றி பேசும்போது நான் என்ன சொன்னேன், கரண யோகத்தை கோவிலுக்கு போய் தான் இயக்கணுங்கிறது கிடையாது, கரண யோகத்தை நம்முடைய பாவக ரீதியாகவும் இயக்கலான்னு நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒருத்தர் அவர் கோவில் கொடுக்க காட்டி தான் அதை போய் நாம் ஆய்வு பண்ணுறோம். சரிங்களா? டிஎன்ஏ பற்றி ஒருத்தர் கொடுத்தார், அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போய் நம்ம ஆய்வு பண்ணுறோம். என்னுடைய குருநாதர் எனக்கு பாரம்பரிய விஷயத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டார். அதாவதுங்க
கிரக பலம். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த லக்கணக்காரங்களுக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நல்லதை செய்யும், எந்த இடத்துல இருந்தால் கெட்டதை செய்யுங்கிற அந்த பாரம்பரிய விதிகளை என்ன பண்ணிக்கணும், முழுசாக நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதகத்தில் லோ டிகிரி ஹை டிகிரி கிரகம், அதான் சொல்லுவாங்க இல்லையா, உன் ஜாதகத்தில் உச்சமான கிரகம் இது, உச்சமானன்னா உச்சன் இல்லை, பலமான கிரகம் தான் உங்களுக்கு உச்ச கிரகம், நீசமான கிரகம்னா பலவீனமான கிரகம் தான் நீச கிரகம். ஐயா அப்பளவும் பேசவும் சொன்னாங்க, நல்ல வழியும் இருக்குது கெட்ட வழியும் இருக்குது. நல்ல வழியில் போங்க நல்லது நடக்கும், கெட்ட வழியில் போங்க கெட்டது, அந்த கெட்ட வழியில் போகாதீங்க தவிர்த்துக்குன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் சாதகமான விஷயங்களும் இருக்கும் பாதகமான விஷயங்களும் இருக்கும். அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். இப்போ உதாரணமாங்க சார், நேற்று யார் கூட இருந்தது, ஐயா மாணிக்கையா கூட இருந்தார். ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று சென்னை இங்கே திருச்செங்கோட்டில் அப்பாயின்மெண்ட்டில் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க சொன்ன பிரமிச்சிட்டாங்க, அது அவங்களுக்கே பெரிய விஷயம். அவர் ஐயா தான் கூட இருந்தார், கேளுங்க. ஒரு ஜாதகர் கன்னி லக்கணம் சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகர் கன்னி லக்கணம், கன்னி லக்கணத்துக்கு 4-7க்கு உண்டான குரு வந்து 6ல். குரு 6ல் மறையிறது நல்லதா கெட்டதா? கன்னி லக்கணத்துக்கு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிறைய தோஷம், முடக்கு தோஷம், நல்ல முடக்கு தோஷம், திதிசூனி தோஷம் எல்லாம் இருக்கு. இது வந்து பொண்ணு ஜாதகம் சரிங்களா. பையன் ஜாதகம் மகர லக்கணம், லக்கணத்துக்கு 3ல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு திசை நடக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு திசை நடக்குது. அப்போ 4-7க்கு உண்டான குரு 6ஆம் இடத்துல புஷ்கர நவாம்சத்தில். சார் உங்களுக்கு இவ்வளோ தோஷம் இருக்குது, கல்யாணத்தில் தோஷம் இருக்குமேனா, கல்யாணம் ரெடி ஆயிடுச்சுங்க சார் அப்படிங்கிறது. கல்யாணம் ரெடி ஆகிடக்கூடாது, முடக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. அப்போ நான் ஒரே விஷயம் தான் சொன்னேங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க சார், திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னே கல்யாணம் ரெடி ஆச்சுட்டாங்க. ஏனென்றால் 4-7க்கு உண்டான குரு 6ல் மறைவது அந்த லக்கணத்திற்கு யோகம். அதுவும் புஷ்கர நவாம்சத்திலிருந்து திசை நடத்துறது நல்ல யோகம். திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னையும் 1 வருஷம் சொன்னாங்களாங்க, ஒரு வருஷத்துக்கு கூட இருக்காதுங்க, ஒரு 10 மாதம் என்ன சொன்னாங்க. போயிட்டு வந்தோடனே கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு, பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்காத பையன் சம்மதிச்சிட்டான்னு சொன்னாங்க. இது ஒரு கணக்கு. சரி அப்படிதான் அப்படின்னு சொல்லி பொண்ணு ஜாதத்தில் பார்த்தா அந்த ஜாதத்திலையும் பயங்கரமான மோசமான நிலைகள் பார்த்தங்க. இது பொண்ணு ஜாதத்தில் இந்த கன்னி லக்கணம், பையன் ஜாதகம் மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல ஏதோ ஒரு திசை மறந்துட்டுங்க. ஆனால் உத்திரட்டாதியில் இருக்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சனி பகவானுடைய நட்சத்திரம். அது யாருடைய டிஎன்ஏ நட்சத்திரம்? உத்திரட்டாதி சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரம். மகர லக்கணத்துக்கு சந்திரன் யாருங்க? 7ஆம் அதிபதி. 7ஆம் இடம்னா என்னங்க? மனைவி. 7 குடையவன் 9ல் அதிக பாகை வளர்பிறை சந்திரன். ஒரு ஜாதகத்தில் அதிக பாகையில் ஒரு கிரகம் இருக்குது, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? நல்லா இருந்தால் நல்லது செய்யும். அப்போ 7 குடைய வளர்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அதிக பாகை. அடுத்த கேள்வி சொல்கிறேன், திருப்பதி போயிட்டு வந்தீங்களா கல்யாணம் ஆச்சுன்னா? அவ அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஆமாங்க சார், திருப்பதி போயிட்டு வந்தோன்னே போன அடுத்த ஒரு 10 நாளில் 2க்கும் திருமணம் பேசி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ ஒரு ஜாதகத்தில் நல்ல விஷயங்கள் என்ன இது, அவங்க என்னன்னாங்க அந்த கரெக்டான காலகட்டத்தில் செஞ்சுட்டாங்க. 7 குடைய குரு 7ல் என்னங்க கல்யாணம், நல்ல புஷ்கர நவாம்சத்தினால திருச்செந்தூர் போயிட்டு வந்தோன்னையும் அந்த பக்கம் சைடு விலகிடுச்சு, பிரச்சனை விலகிடுச்சு. இந்த பக்கம் சைடு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரனுடைய டிஎன்ஏ நட்சத்திரம் திருப்பதி போயிட்டு வந்தோன்னே விட முடிச்சு. இது 2 பேரும் பேசி வச்சிருக்காங்க, ரொம்ப காலமாக நடக்கலை. இவங்க 2 பேரும் இங்கே போயிட்டு வந்தோன்னு இது கல்யாணம் கைகூடிடுச்சு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ ஒரு மனிதன் தனக்கு சாதகமாக இருக்கின்ற கிரகங்களை என்ன பண்ணணும்? இயக்க வேண்டும். இதில் ஒரு விஷயம் தெரியுங்களா, அந்த குரு தான் அதிக பாகம் அந்த பையன் ஜாதகத்தில். சார் பொண்ணு ஜாதகத்தில், பையன் ஜாதகத்தில் சந்திரன் தான் அதிக பாகை. குருவும் சந்திரனும் யோகமாக இருந்ததுனால, குருவுக்கு திருச்செந்தூர் போனதுனால அவருக்கு தடை விலகிருச்சு. இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு சந்திரன் யோகமாக இருந்ததுனால திருப்பதி போனோன்னே தடை விலகிருச்சு. அப்போ பார்த்துக்குங்க, கிரகங்களுடைய வலிமையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் யாருக்கு நன்மையை செய்யும், எந்த கிரகம் நன்மையை செய்யாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கும் போவாங்க, பெருமாள் கோயிலுக்கும் போவாங்க, முருகன் கோயிலுக்கும் போவாங்க, 3 கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. 3 கிரகம் நல்லா இருந்தால் யோகம். செவ்வாய் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகிறாங்க, செவ்வாய் கெட்டு போனால் யோகம் இல்லை. சூரியன் கெட்டு போனால் சிவன் கோயிலுக்கு போய் யோகம் இல்லை. பெருமாள் கோயிலுக்கு போனால் புதன் கெட்டு போனால் யோகம் இல்லை. அப்போது நாம் கலவைகளாக செய்வதை விட, நான் கடவுளை குற்றம் சொல்லலை, நான் வந்து இந்த கடவுளை கும்பிட வேண்டாம்லாம் சொல்லலை. எந்த கடவுள் யோகமாக இருக்குதோ அந்த கடவுளை கும்பிடுங்க. யோகம் இல்லாத கடவுளை ஏன் கும்பிடுறீங்க? சூரியனுடைய அதிதேவதை சிவன், சந்திரனுடைய அதிதேவதை பார்வதி, செவ்வாயுடைய அதிதேவதை முருகன், புதனுக்கு பெருமாள், குருவுக்கு தட்சிணாமூர்த்தி பிரம்மா.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி, சனி பகவானுக்கு வந்து ஐயப்பன், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ராகுக்கு வந்து காளி, கேதுவுக்கு வந்து விநாயகர். இதுதான் பொது விஷயம். அதே மாதிரி அதனுடைய எனர்ஜி கோவில்கள், சூரியன் எடுத்துட்டா திருநெல்வேலி பாபநாசம் சிவன், சந்திரன் எடுத்துட்டா திருப்பதி, செவ்வாயின் எடுத்துட்டா பழனிமலை, புதன் எடுத்துட்டா மதுரை மீனாட்சி, குருன் எடுத்துட்டா திருச்செந்தூர், சுக்கிரன் எடுத்துட்டா ஸ்ரீரங்கம், சனின்னு எடுத்துட்டா திருநள்ளாறு காசி, அதே மாதிரி ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநாகேஸ்வரம், கேதுன்னு எடுத்துட்டா காளகஸ்தி. அப்போது முதல்ல இந்த 9 கிரகங்களில் முதல்ல எந்த கிரகம் நல்லதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பல ஆய்வுகள் வேணும். ஏதோ பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது. இப்போ ஒன்றும் வேண்டியதில்லைங்க சார். இப்போ 7 கூடையவன், மகர லக்னத்துக்கு 7 கூடையவன் 9ல் சந்திரன் இருக்காருன்னு சொன்னோம். அவர் அதிக பாகையிலிருந்து ஒரு குறைந்த பாகையிலிருந்து இருந்தாருன்னா யோகம் இல்லை, அவயோகம் இருந்திருந்தா யோகம் இல்லை. இது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 9 கிரகங்களில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்குங்கிறத புடிங்க. ஃபர்ஸ்ட் எந்த கிரகம் ஸ்ட்ராங்குன்னு புடிங்க. அந்த கிரகத்திற்கு உண்டான அதிதேவதையும் அந்த கிரகத்துக்கு உண்டான எனர்ஜி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சத்தியமா நல்லது நடக்கும். சத்தியமா நல்லது நடக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை வந்து மாற்றவே முடியாது. அதே மாதிரி நம்ம மதிப்பிற்குரிய ஐயா முருகேசன் ஐயா அதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. யார் கூட இருந்தது? பழனிசாமி எல்லாம் கூட இருந்தாங்க. முருகேசன் ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. சந்திரன் பிரயாணம் செய்யக்கூடிய காலம் அவங்களுக்கு ஒரு அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஐயா சொல்லும் போதே சொன்னாங்க. இப்போ நான் வந்து இங்கே காலையிலேயே பேசலான்னு சொன்னேன். ஆனால் நான் புஷ்கர நவம்ச பாதம் வரும்போது தான் பேசணும்னு முடிவு பண்ணி பேசுகிறேன். இப்போ பூரா 3 ஓடிட்டுருக்கு பாருங்கள். பூரா 3 ஓடிட்டுருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா சொன்னது அது எவ்வளோ சாத்தியம் அப்படிங்கிறது. இப்போ வந்துங்க விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன் தானுங்க. இப்போ எனக்கு சந்திரன் வந்து கன்னி ராசியில் உத்தரத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம்னா என்னங்க? கோவில் வழிபாடு. நாளைக்கு ஒரு 4-5 கோவிலுக்கு போக போகிறோம். சந்திரன் உத்தரத்து மேலே பயணிக்க போகிறார். புரியுதுங்களா? அப்போ கோச்சார சந்திரனும் ஒரு சில நிகழ்வுகளை கண்டிப்பாக சுட்டி காட்டுகிறது. அதுலேயும் அதில் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு கேது சனி எங்கே போய் சேருதோ, எந்த கிரகத்தோட சேருதோ அது ஒரு பாதிப்பு கொடுக்க போகுது. ராகு சேர்ந்தா கேது சேர்ந்தாலும் பாதிப்பு இருக்குது, சனி போய் சேர்ந்தாலும் பாதிப்பு இருக்குது. ஆனால் சனி பகவான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு பாடம் புகட்டி கடைசியில் என்ன பண்ணிடுவாருங்க? சரி பண்ணி விட்டுருவார். சனி பகவானுக்கு என்ன பேருங்க? கர்மகாரகன் பேர். அவர் கோச்சாரத்தில் எந்த கிரகத்தின் மேலே பயணிக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு நீங்கள் தோஷம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் பாதிப்பு உண்டு. இப்போ சனி சுக்கிரன் மேலே போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். நீங்கள் வந்து நிறையா முன் ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சு நமக்கு தெரியும், முன் ஜென்மத்தில் பாதிப்பு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஆனால் அது கூட விட்டுருங்க. கோச்சார சனி நீங்கள் செய்கிற செயலுக்கு தான் பலன் கொடுப்பார். ஒரு பெண்ணை குடும்பப்படுத்திருக்கிறீங்க, ஒரு பெண்ணுக்கு கெடுதலே செஞ்சுருக்கிறீங்கன்னா சுக்கிரன் மேலமும் ஒரு அடி அடிக்காமல் விட மாட்டார். இந்த பிறவியில் நீங்கள் கோச்சார சனியை பற்றி ஒரு நல்லா கணக்கு வச்சுக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிறவியில் நீங்கள் என்னென்னலாம் யாருக்கெல்லாம் பிரச்சனை துரோகம் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த கிரகத்தின் மேல் அந்த கிரகத்துக்கு மேலே யாரோ, கிரகத்துக்கானவருங்க யாரோ, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாதிப்பை உங்களுக்கு வேற ஒரு ரூபத்தின் மூலமாக கொடுப்பார். இப்போ சுக்கிரன் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்திருக்கிறீங்க, ஒரு பெண்ணை வந்து ரொம்ப பயமுறுத்திருக்கீங்க, கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னா சுக்கிரன் மேலே சனி பயணிக்கும் போது என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சுக்கிரனா என்னங்க? மனைவி விடுங்க, இடம் வீடு வருமா? ஒரு புது வீடு, இடம் வீடு. அப்போ சுக்கிரன் அது மூலமாகவும் பாதிப்பை கொடுப்பார். அது நம்ம லக்னத்துக்கு சுக்கிரன் யாருன்னு பார்த்தோம், அதையும் பாதிப்பார். அப்போ வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிடாதீங்க, அவர் வந்து தீமையை செய்கிற கிரகம்னு நினச்சிக்காதீங்க. நல்லது செஞ்சுட்டீங்கன்னா அந்த கிரகத்தின் மேலே பயணிக்கும் போது நல்லதையே தான் செய்வார். அதனால தான் நான் என்ன சொல்கிறதுனா, யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க, எல்லோருக்கும் உதவி புரியுங்க. அப்படி யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லோருக்குமே உதவி புரிஞ்சிட்டு இருக்கிற நபர்களை சனி பகவான் தண்டிக்க மாட்டார். சனி பகவான் தண்டிக்க மாட்டார். இப்போ சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனி நடக்குது, ஐயோ கும்பராசிக்கு 7.5 சனிப்பா, ஜென்ம சனி. மீன ராசிக்கு என்ன சொன்னீங்க? விரய சனி நடந்துட்டு இருக்குது, அடுத்து மேச ராசிக்கு விரய சனி வரப்போகுதுரா, ஐயோன்னு பயமெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க, நியாயமாக நடந்திருக்கீங்கன்னா, எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்கன்னா சனி பகவான் தண்டிக்க மாட்டார். இந்த பிறவியில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் சனி பகவான் என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க? கணக்கு போட்டு வச்சுட்டு இருப்பார். கோச்சாரத்தில் வந்து நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம், அந்த கிரகத்தின் மேலே பயணிக்கும் போது கெட்டது செஞ்சீங்கன்னா அடிக்காமல் விட மாட்டார். சனி பகவான் தான் நீதிமான். இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு கொடுக்கின்ற தெய்வத்தில் முதன்மையாக இருக்கின்ற கிரகங்கள் சனி, சுக்கிரன், ராகு தான்.
இந்த கலியுகத்தில் உங்களுக்கு பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கணும்னா அது சனி சுக்கிரன் ராகுவால தான் முடியும். என் குருநாதரே அந்த வாக்கை சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். சனி சுக்கிரன் ராகு தான் கலியுகத்தின் கதாநாயகர்கள். இந்த சனி சுக்கிரன் ராகுவுடைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து சனி சுக்கிரன் ராகு இதனுடைய விஷயங்கள் எல்லாமே. சனி சுக்கிரனுடைய ராசிகள் என்னென்ன வரும்? ரிஷபம், மிதுனம் புதன் அதை விட்டுருங்க. ரிஷபம், துலாம், மகரம், கும்பம். இதெல்லாம் என்ன ராசின்னா பொருள் தேடக்கூடிய ராசி, செல்வத்தை கொடுக்கக்கூடிய ராசி. சரிங்களா? ராகுவை ஏன் சொல்கிறேன்னா, ராகு இருக்கிறது செல்வத்தை சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறது எதுலைங்க? மிதுனம், துலாம், கும்பம். இதெல்லாம் மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய ராசி. அதுக்கு பேர் என்னங்க? அதுக்கு அந்த ராசிக்கு பேர் என்னங்க? போகத்தை கொடுக்கக்கூடிய ராசி இது எல்லாமே. அப்போது இந்த சனி சுக்கிரன் ராகு தான் இந்த கலியுகத்தில் கொடுக்கக்கூடியவர்கள். அவங்க கொடுத்தா தான் உண்டு. மற்றவங்க எல்லாம் அருள் கொடுக்குறவங்க. இந்த கலியுகத்துக்கு அருள்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அருளணி. மேஷம், மீனம், இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகம், அடுத்து தனுசு, அடுத்த பக்கம் கடகம், சிம்மம். இதெல்லாம் அருள் ராசிகள். அருளை தேடி போகிறவங்களுக்கு, அருள் உள்ளோருக்கு அவ்வுலகம், பொருள் உள்ளோருக்கு இவ்வுலகம். அதான் உண்மை. அப்போ பொருள் ராசியிலும் அந்த என்ன சொல்லுவாங்க, காம ராசின்னு சொல்லக்கூடியது எதுங்க? இந்த மிதுனம், இந்த ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், அடுத்து மகரம், கும்பம். இந்த ராசியில் வந்து கிரகம் இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? பொருள் அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறையா கிடைக்கும். அதனால தான் இந்த திசையில் இந்த கலியுகத்தில் சனி சுக்கிரன் ராகு கொடுக்கக்கூடியவர்கள். அவங்கள மீறி பொருளாதாரத்தை கொடுக்குறவங்களுக்கு ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்கள் எல்லாம். அதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் இருக்கிறது யாரா? சனி பகவான் தான். அப்புறம் ராகு, அதுக்கப்புறம் சுக்கிர பகவான். இப்படி வருவாங்க வரிசையில். அதான் அந்த மாதிரிங்க. நாம் ஒரு சில சோதிட சூட்சமங்களை எதையோ பிடிச்சி எங்கேயோ போயிட்டோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு விஷயம் மக்களுக்கு சென்றடைவது மிக ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையடித்தல் பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான முறையில் அவங்களுக்கு வந்து நல்லதை செய்யும். ஒன்றும் வேண்டியது இல்லைங்க சார். ஒரு சிம்பிளாக இன்னொரு லக்கணம் சொல்கிறேங்க. இப்போது கடக லக்கணத்தை எடுத்துக்குவாங்க. இதுக்கு மொட்டையடிக்கிற பரிகாரம் கடக லக்கணத்துக்கு எடுத்துக்குவாங்க. கடக லக்கணத்துக்கு பாவி யாருங்க? சனி பகவான் பாவி தானே, சுக்கிர பகவான் பாவி தானே. கடக லக்கணத்துக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் பாவி தானுங்க. அவர் லக்கணத்திலே வந்து உட்கார்றாருங்க. அவங்களுக்கு அனுசம், பூசம், உத்திரட்டாதியிலிருந்து திசை நடத்துது. அப்போ யார் வேலை செய்வா? சனி பகவான் வேலை செய்வார். பரணி, பூரம், பூராடத்துலேருந்து திசை நடக்குது. யார் வேலை செய்வா? சுக்கிரன் வேலை செய்வார். அந்த சுக்கிரன் கடக லக்கணத்தில், அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் திசை நடக்கும்போது கடகத்தில் சுக்கிரன் இருந்தாலும், அதே மாதிரி அனுஷம், உத்திரட்டாதி, பூசத்தில் ஒரு திசை நடக்கும்போது அந்த சனி பகவான் கடகத்தில் இருந்தாலும் 2 பேருமே பாவிகள். அந்த காலத்திலும் மொட்டையடிக்க வேண்டும். லக்னாதிபதி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திசை நடத்துகிற கிரகம் இந்த மாதிரி இருந்தாலும் மொட்டையடிக்கணும். இந்த மாதிரிங்க நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துக்கு உள்ளே போய் ஒரு செயல் நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காரணகர்த்தாவாக இருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் மொட்டை அடிக்கலாமா வேண்டாமா, எந்த காலகட்டங்களில் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு, மொட்டை அடிப்பவர்கள் மொட்டை அடித்து கொண்டும், மொட்டை அடிக்காதவர்கள் மொட்டை அடிக்காமல் இருந்து கொண்டும் ஒவ்வொருவரும் வாழ்வில் சுபத்தையும் நல் வாழ்க்கையையும் ஆயுளையும் பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.